அஸ்ட்ரோசைன் சேனல் வாயிலாக உலகெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற சகோதர சகோதரிகளுக்கு அன்பார்ந்த வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். இன்றைய பதிவு 2 வருடாந்திர கிரகங்கள் வக்ரம், அதாவது குரு பகவான் வக்ரமாக போகிறார், சனி பகவானும் ஏற்கனவே வக்ரத்தில் இருக்கார். அப்போ நமக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்க போகிறதுங்கிறதான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். குரு பகவான் கால சக்கரத்தினுடைய 2வது வீடான ரிஷபமனையில் வக்ரமாக போகிறார். எப்போ வக்ரமாக போகிறார்? 9/10/2024 3/2/2025 வரை இந்த 116 நாட்கள் வக்ர நிலையில் இருக்க போகிறார். ஏற்கனவே சனி பகவான் வக்ரத்தில், அதாவது காலச்சக்கரத்தினுடைய 11வது வீடான கும்பமனையில் வக்ரமாக இருக்கார். எப்போ வக்ர நிவர்த்தி ஆகிறார்னா 15/11/2025. அப்போ வக்ரம் என்பது இயல்புக்கு மாறிய தன்மை. அப்போ இந்த 2 வருடாந்திர கிரகங்கள் வக்ரமாகக்கூடிய இந்த காலகட்டத்தில் நமக்கு என்ன மாதிரியான பலன்கள், சாதகம் என்ன, பாதகம் என்ன என்பதை பற்றித்தான் இந்த பதிவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. மேசராசி அன்பர்களே, குரு பகவான் சனி பகவான் 2 வருடாந்திர கிரகங்கள் வக்ரம் என்ன பலன் அப்படின்னு பார்க்கும் பொழுது, சனி பகவான் 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் வக்ரமாக உட்கார்ந்திருக்கார். அதாவது இந்த மேசராசி அன்பர்களுக்கு பாதகத்தை தரக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னா அது சனி பகவான். அந்த சனி பகவான் இப்போ வக்ரமாக உட்கார்ந்திருக்கார். வக்ரம் என்ன? இயல்புக்கு மாறிய தன்மை. இதுவரைக்கும் இந்த மேசராசி என்பவர்களுக்கு தொழில் ரீதியாக ஒரு பிரச்சனைகள் இருக்கிறது, தொழிலில் செட்டில் ஆக முடியல அப்படின்னு இருக்கக்கூடிய இந்த மேசராசி என்பவர்களுக்கு இந்த வக்ர காலத்தில் உங்களுக்கு நல்லது நடக்கக்கூடிய தன்மை. ஏன்னா குரு பகவானும் வக்ரமாகி 10ஆம் இடத்தை பார்க்கிறார். அப்போ தொழிலில் ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும். எந்த மாற்றம் உங்களுக்கு வந்தாலும் அது நல்ல மாற்றமாகவே இருக்கும். அதை ஏற்று செயல்படுத்துவது சிறப்பு அப்படின்னு சொல்லலாம். அதே சமயத்தில் உங்களை புரிந்து கொள்ளாதவர்கள் கூட இந்த காலகட்டத்தில் புரிந்து கொள்ளக்கூடிய தன்மை, அதாவது சக ஊழியர்களினுடைய ஒத்துழைப்பு இருக்கும். அதாவது உங்களுக்கு மேலதிகாரிகள் தொல்லை கொடுத்தவர்கள் உங்களை விட்டு வெளியேற செல்லக்கூடிய தன்மை. அப்போ வேலையில நல்ல பல மாற்றங்களை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம். ஒரு சிலருக்கு திடீர் ப்ரமோஷன் கிடைக்கும், திடீர் இடமாற்றம் கிடைக்கக்கூடிய அத்தனை வாய்ப்புகளும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கு. லக்னத்தை சரி பார்த்து, அதாவது லக்னம் என்று சொல்லக்கூடிய, உயிர் என்று சொல்லக்கூடிய, மூளை என்று சொல்லக்கூடிய உங்க ராசியை சனி பகவான் பார்த்து கெடுத்து கொண்டிருந்தார் அல்லவா, அந்த கெடுதல்கள் சார்ந்த விஷயங்கள் என்ன கெடுத்து கொண்டிருந்தார்? மன அழுத்தத்தை கொடுத்து கொண்டிருந்தது. ஒரு சிலருக்கு தெளிவான முடிவு எடுக்க முடியாத தன்மை இருந்தது. அது அத்தனையும் இப்ப மாறக்கூடிய தன்மை. அதாவது உங்களுக்கு இருந்து வந்த பிடிவாத குணமும் மாறக்கூடிய தன்மை. நீங்களே புரிந்து கொள்ள முடியாத சில விஷயங்கள், டிசிஷன் மேக்கிங்ல சில குறைகள் இருந்த விஷயங்கள் இப்ப எல்லாமே சரி செய்யக்கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலைகளை நிச்சயமாக உருவாக்கும். அதாவது மனதில் இருந்து வந்த அழுத்தங்கள், பிரஷர்கள் குறையக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும். குரு பகவான் 2ஆம் இடத்துல, அதாவது உங்களுடைய குடும்பஸ்தானத்தில் வக்ரமாக உட்கார்ந்திருக்கார். அப்ப தன விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக எச்சரிக்கையுடன் இருக்கணும். ஏன்னா வக்ரம் அப்படின்னா தன்னுடைய இயல்புக்கு மாறிய தன்மை. பணம் சார்ந்த விஷயங்கள், கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கவனம், எச்சரிக்கை. அதே சமயத்தில் குடும்பத்தில் ஒரு உறுப்பினரை இணைத்து கொள்ளக்கூடிய நிகழ்வு என்பதும் இந்த காலகட்டம் சாத்தியமாகிறது. அப்ப என்ன? சுப காரியங்கள் நடக்கக்கூடிய தன்மைகள், சந்தர்ப்பங்கள் இந்த குரு வக்ர காலகட்டத்தில் நிச்சயமாக உங்களுக்கு அமையும். ஏன்னா அந்த குரு பகவான் 8ஆம் இடத்தை பார்க்கிறார். அப்ப திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய தன்மை. இதுவரைக்கும் திருமணமே நடக்காது, நடக்கல, தடைகள், தாமதங்கள், பிரச்சனைகள் இப்படி இருக்கக்கூடிய இந்த மேசராசி என்பவர்கள் இப்ப அந்த தடைகள் நிவர்த்தியாக கூடிய வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள், இதனால குடும்பத்தில் மன மகிழ்ச்சி, சந்தோஷங்கள் இருக்கக்கூடிய தன்மை. ஒரு சிலர் குடும்பத்தை விட்டு பிரிந்தவர்கள் ஒன்று கூடுவதற்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் இந்த காலகட்டம் நிச்சயமாக உருவாக்கும். அதே சமயத்தில் இந்த சனி பகவான் 5ஆம் இடத்தை பார்த்து அந்த இடத்தை கெடுத்து கொண்டிருந்தார் அல்லவா, பூர்வீகம் சார்ந்த விஷயத்தில் குறைகள் இருந்தது, பிரச்சனைகள் இருந்தது
இருக்குன்னு தான் சொல்வேன். ஒரு சிலருக்கு பாக பிரச்சனை, சொத்து பிரச்சனை, இந்த மாதிரியான பிரச்சனைகள் இழுத்து கொண்டே இருந்தது. அதற்கு இந்த காலகட்டத்தில் ஒரு சொல்யூஷனை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த மேசராசி என்பவர்களுக்கு நிச்சயமாக அமையும். படிப்பு சார்ந்த விஷயத்திலிருந்து வந்த தடைகள் விலகும். வெளிநாட்டில் சென்று படிக்கக்கூடிய யோகங்கள் ஒரு சிலருக்கு இருக்கு. என குழந்தை பிறப்பு சார்ந்த விஷயத்தில் சில தடைகளை கொடுத்து கொண்டிருந்தல்லவா, சனி பார்த்தார், கெடுத்தார், 5ஆம் இடத்தை கெடுத்தார். குரு பகவான் வக்ரமாக இருக்கு. இதுவரைக்கும் குழந்தை இல்லை, குழந்தையில தடை இருந்தது, எத்தனையோ செலவு செஞ்சோம், எத்தனையோ கோயிலுக்கு சென்று வந்தோம். இப்போ உங்களுடைய குல தெய்வத்தினுடைய அனுகிரகத்தால ஒரு குழந்தை பிறப்பு என்பது இந்த காலகட்டம் சாத்தியமாகக்கூடிய ஒன்றாகவே இந்த மேசராசினருக்கு நிச்சயமாக அமையும். அந்த குரு பகவான் தனது 5ஆம் பார்வையாக 6ஆம் இடத்தை பார்த்தார். 6ஆம் இடத்தை பார்த்து வளர்த்தார். என்ன வளர்த்தார்? கடனை வளர்த்தார். கடன் கட்ட முடியல, கடனால பிரச்சனை, கடன், நோய், எதிர்ப்பு, பகை, வம்பு, வழக்கு, இந்த மாதிரியான சிக்கல்களில் சிக்கிக் கொண்டு இருக்கக்கூடிய இந்த மேசராசி என்பர்கள் அதிலிருந்து வெளிவருவதற்கான அத்தனை சாத்தியக்கூறுகளும் அம்சங்களும் உங்களுக்கு தெளிவுபடுத்தும். ஸோ எது செஞ்சா எது கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற அந்த தன்மை, உள்ளுணர்வு சக்தி என்பது இந்த காலகட்டம் உங்களுக்கு நிச்சயமாக இருக்கும். ஏன்னா கேது அங்கே 6ஆம் இடத்தில் உட்கார்ந்துருக்கார்லவா, அந்த கேது என்கிறது ஒரு பாவ கிரகம். கேதுங்கிறது இருக்கிற கிரகத்திலேயே வலிமையான ஒரு கிரகம். அப்போ எதிர்ப்புகளை சமாளிக்கக்கூடிய ஆற்றலை இருக்கும். கடன் இருந்தாலும் கட்டிவிடலாம் என்கின்ற எண்ண ஓட்டங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. எதிரி தொல்லைகள் நீங்கும். எதிரிகள் உங்களை விட்டு வெளியே செல்லக்கூடிய வாய்ப்புகள், சந்தர்ப்பங்களை உருவாக்கும். அந்த குரு பகவான் 8ஆம் இடத்தை பார்க்கிற. 8ஆம் இடம் என்ன? உங்க ஊரை விட்டு வெளியே நகர்த்தக்கூடிய தன்மையை உருவாக்கும். சொந்த ஊரை விட்டு தொழிலுக்காகவோ வேலைக்காகவோ செல்லக்கூடிய வாய்ப்புகள் எங்க நடக்கும்? அதாவது இந்த டிஸ்ட்ரிக்ட், அதாவது உங்கள் பிறந்த டிஸ்ட்ரிக்ட்லேருந்து அதர் டிஸ்ட்ரிக்ட் சென்று வேலை பார்க்கக்கூடிய தன்மை, அல்லது அதர் ஸ்டேட்டில் போய் வேலை பார்க்கக்கூடிய தன்மை, அல்லது நான் வெளிநாட்டில் போய் வேலை பார்க்கணும் என்கின்ற எண்ணத்தில் உறுதியாக இருக்கக்கூடிய மேசராசி என்பவர்களுக்கு இப்போ இந்த காலகட்டம், இந்த குருவினுடைய வக்ர காலகட்டம் என்று சொல்லக்கூடிய 116 நாட்களில் உங்களுக்கு நல்ல விதமாக வெளிநாட்டுக்கு செல்லக்கூடிய விசா கிடைக்கும், அல்லது வெளிநாட்டு வேலை கிடைக்கும். வெளிநாட்டில் ஏற்கனவே வெளிநாட்டில் இருப்பவர்கள், ஒரு நல்ல வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பு, அல்லது வெளிநாட்டில் பிஆர் அப்ளை பண்ணி காத்து கொண்டிருப்பவர்கள் இந்த காலகட்டத்தில் பிஆர் கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள். ஸோ இது அத்தனையும் வெளிநாட்டு தொடர்புகள் சம்பந்தப்பட்ட அத்தனை விஷயங்களும் உங்களுக்கு நல்லதாகவே நடக்கக்கூடிய தன்மை இருக்கிறது. ஏன் ஸ்ட்ராங்கா சொல்றேன்னா, குரு பகவான் 8ஆம் இடத்தை பார்க்கிறார். அதே குரு பகவான் தான் 12க்குரியவனாக இருக்கின்ற காரணத்தால நிச்சயமாக வெளிநாட்டு சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயங்களிலும் நன்மை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவே இது நிச்சயமாக இந்த மேசராசினருக்கு அமையும். அதே சமயத்தில் பாக்கியங்கள் சார்ந்த விஷயங்கள், ஒருத்தர் ரிசர்ச்சில் இருக்கார், அந்த ரிசர்ச் தடைபட்டு கொண்டே இருக்கிறது, கம்ப்ளீட் பண்ண முடியலங்கிறவங்க இந்த காலகட்டம் கம்ப்ளீஷன் நடக்கக்கூடிய தன்மை. புதிய கண்டுபிடிப்புகள், ஆராய்ச்சி சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கக்கூடிய மேசராசி என்பவர்களுக்கு நல்லது நடக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். யாத்திரைகள் செல்வதற்கு, அதாவது கோயில்களுக்கு செல்வதற்கு, கோயில் சார்ந்த திருப்பணிகளை எடுத்து நடத்தக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த மேசராசி என்பவர்கள் இருக்கும். அதனாலவே சமுதாயத்தில் ஒரு நட்பெயரை கொடுக்கக்கூடிய தன்மை, ஒரு சிலருக்கு பட்டம், பதவி இதெல்லாம் கிடைக்கக்கூடிய, கௌரவ பட்டங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாகவே இருக்குங்கிறத நம்ம ஸ்ட்ராங்காக சொல்லலாம். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா ராகு 12ல் இருக்கார். ராகுங்கிறது பாம்பு கிரகம் அல்லவா, அந்த ராகு கேதுக்கள் 6, 12ல் மறைஞ்சிருக்கிறது நல்லது தான் அப்படின்னு எடுக்கலாம். அப்போ ராகு கேதுவால கூட உங்களுக்கு நல்லது. அப்போ என்ன, ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் செக்டார்லேருந்து வேலை கிடைக்கும். அதுவும் குறிப்பாக சொல்ல போனால் சென்ட்ரல் கவர்மெண்ட் சார்ந்த விஷயத்தில் அனுகூல வாய்ப்புகளை ஏற்படுத்தும். அதுவும் குறிப்பாக இந்த குருவினுடைய சொல்லிக் கொடுத்தல், போதனை செய்வது, சட்டம், நிதித்துறை, நீதித்துறை, இந்த மாதிரியான துறை, வங்கி சார்ந்த விஷயத்தில், வங்கியில் பணியாற்றி கொண்டிருப்பவர்கள், அல்லது வங்கிக்காக வேலைக்கு, அதாவது எக்ஸாம் எழுதுபவர்கள், இதெல்லாமே நல்லது நடக்கக்கூடிய தன்மை. அரசாங்க வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் உங்கள் முயற்சினால இருக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. ஒரு நல்ல தெய்வ வழிபாடு இந்த காலகட்டத்தில் அப்படின்னு எடுத்துக்கொண்டால், குரு பகவான் வக்ரமாக இருக்கிறதுனால, அதாவது உங்களுடைய தனக்காரகன்
என்று சொல்லக்கூடிய குரு பகவான் உங்கள் பாக்கியஸ்தானத்தின் அதிபதி குரு பகவான் வக்ரமாகிறதுனால திருச்செந்தூரில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் அங்கே இருக்கக்கூடிய குரு பகவானை சென்று வழிபடும் போது நிச்சயமாக உங்களுக்கு நல்லது நடக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. இப்போ நான் சொன்னது பொதுவான ஒரு பலன்கள். உங்கள் ஜாதகத்தில் குரு பகவான் சனி பகவான் எந்த வீட்டில் இருக்கார், அதாவது 12 ராசிகளில் எந்த வீட்டில் இருக்குது, அந்த வீட்டில் அது ஆட்சியோ பலத்தோடு இருக்காரா, இல்லது உச்ச பலத்தோடு இருக்காரா, மூல திரிகோண பலத்தோடு இருக்காரா, இல்லை பகை வீட்டில் இருக்காரா, நீச்சமாக இருக்காரா, வர்க்கோத்தம பலம் பெறுகிறதா, இல்லை திக்பலத்துடன் இருக்காரா, இல்லை பாவ கிரகங்களுடன் சேர்க்கை பெற்றிருக்கா, இதை பொறுத்து பலன் மாறும். மேலும் என்ன தசா நடந்து கொண்டிருக்கிறது, குரு தசை நடக்குதா சனி தசை நடக்குதா, இதனுடைய இம்பேக்ட்ங்கிறது அதிகமாக இருக்கும். ஒரு துல்லிய பலன் வேணும், ஒரு சொந்த ஜாதகம் சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பமுடைய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொண்டு கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. நம்ம சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டன் மற்றும் ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணும்போது நான் போடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். இந்த ராசி நட்சத்திர நேயர்கள் அனைவரும் வாழ்க வளர்க வளமுடன் என்று எனது வாழ்த்தினை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள்.